ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சி லாங்குவேஜில் டிசிஷன் மேக்கிங் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இஃப் டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராக்கெட் உள்ளே போட்டுக்கிறேன். அதில் ஆரம்பித்து ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டு க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு எண்ட் பண்ணிடணும். ஓகேவா? இதை வந்து உங்களுக்கு நான் சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இஃப் கண்டிஷன் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, இஃப்னு போட்டாவே ப்ராக்கெட் வந்துடும். இந்த ப்ராக்கெட் வந்து ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் என்ன? ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட். அப்போ இஃப்னு வந்துட்டாலே இந்த ப்ராக்கெட் நமக்கு வந்துடணும். இந்த ப்ராக்கெட் வந்துட்டாலே கண்ணை மூடிட்டு ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டு க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு முடிச்சிடணும். இந்த இடையில இருக்கு இல்லையா, இந்த பாடி தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷனுக்கு எழுதக்கூடிய பாடி ஆஃப் த கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? பாடி ஆஃப் த கண்டென்ட். ஸோ நீங்கள் ஒரு இஃப் ஃபங்க்ஷன் போடுறீங்கன்னா இதுதான் ஸ்ட்ரக்சர். புரியுதா? இஃப் போட்டு ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் போட்டு கண்ணை முடிட்டு ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டு க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு முடிச்சிடணும். அதுக்கு இடையில இருக்கக்கூடியது தான் பாடி ஆஃப் த கண்டென்ட். இங்கே தான் நம்ம அந்த இஃப்பில் என்ன கண்டிஷன் கொடுத்து எழுதுகிறோமோ அதுக்கான கண்டென்ட் வந்து இங்கே எழுதணும். ஓகேவா? இது பேசிக் ஃபார்மெட்டு. அதை தான் இங்கே வந்து சின்டாக்ஸாக எழுதியிருக்கோம். அப்போ இங்கே என்ன எழுதியிருக்கோம்? இஃப் டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்குற நம்ம கண்டிஷன். புரியுதா? இங்கே கொடுக்குற கண்டிஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன். இது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன மாதிரியான கண்டிஷன் உள்ளே கொடுக்கலாம்? 2 வேல்யூ வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? 2க்கு வேல்யூ ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அது மோஸ்ட்லி இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனில் எந்த மாதிரியான சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னா ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆப்ரேட்டர்ஸும் ஆப்ரண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்ரண்ட், இது 2 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ஆப்ரேட்டர் வச்சு தானே 2 வேல்யூவை கம்பேர் பண்ண முடியும், 2 வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். ஆப்ரண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த லெட்டர் ஏயா பியா சியா டியா அந்த மாதிரி இருக்கக்கூடிய லெட்டர் தான் ஆப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறது. உங்களை நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது இதுக்கான மீனிங் உங்களுக்கு சூப்பராகவே புரியும். ஓகே, அடுத்து ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டோம் அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு முடிச்சிடணும். இடையில இருக்கக்கூடியதான் பாடி ஆஃப் த கண்டென்ட்னு சொல்லியாச்சு. இதில் பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக்னு சொல்லி கொடுத்துருப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து சிங்கிள் லைனாக இருக்கலாம், இல்லை மல்டிபிள் லைனாக இருக்கலாம். நம்ம ப்ரோக்ராம் எழுதுறத பொறுத்து தான் இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த இஃப்ல ஆரம்பித்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வரையும் முடியுது அப்படின்னா இதெல்லாம் இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸு. இதை தாண்டி இங்கே வந்துருச்சு அப்படின்னா இது அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா? இது வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்போ விட்டு வெளியில் வந்துருச்சுன்னா இது அடுத்து இதுக்கு ப்ரோக்ராமில் கீழே கண்டினியூவாக வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸு. இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் எப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது வந்து இந்த சின்டாக்ஸை பேஸ் பண்ணி அதை அப்படியே நம்ம வந்து படமாக வரைஞ்சிருக்கோம். இஃப் கண்டிஷன் அப்படின்னா இங்கே எழுதுகிறேன் பார்த்துக்குங்க. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் எழுதுகிறேன். ஓகேவா? இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் எழுதுகிறேன் எக்ஸாம்பிளுக்கு இந்த படத்துக்கு. ஓகே, இப்போ வந்து இஃப் கண்டிஷன் உள்ளே வரும்போது இதை என்ட்ரி பாயிண்ட்டு. உள்ளே வரும்போது அதை டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் செக் பண்ணுது. அப்போ இந்த கண்டிஷனை செக் பண்ணுது. இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக் வந்து ரன் ஆகும். ஓகேவா? இந்த பிளாக் ரன் ஆகும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பிளாக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டு க்ளோசிங் ப்ரைஸ் போட்டிருக்கோம் இல்லையா, நடுவில் இருக்குல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்ஸு, இது வந்து பிளாக் ஆஃப் கோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளாக் ஆஃப் கோடு. அப்போ இந்த சர்டன் பிளாக் வந்து ரன் ஆகும். இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து ரன் ஆகும். அதுதான் இந்த பிளாக் வந்து ரன் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் படத்தில். ரன் ஆகிட்டு திரும்ப அப்படியே கீழே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். இன்கேஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இல்லாமல் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வந்துடும். சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்துச்சு, இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் உள்ளே போயிட்டு இந்த பிளாக்கை ரன் பண்ணும். இன்கேஸ் இது வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே போகாது. இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்குல்ல இதுக்குள்ளேயே போகாது, டேரெக்டாக வெளியில் வந்துடும். இஃப்லேருந்து இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸுக்கு வந்துடும். பிளாக் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வந்துடும். அதே தான் இங்கே எழுதியிருக்கோம் நம்ம. இது வந்து டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வந்துட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஏதோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். இதுவே ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் உள்ள இஃப் கண்டிஷன் உள்ளே போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு அதில் என்ன கோட் இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஓகேவா? இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ சார்ட். ரொம்ப ஈஸி. நமக்கு சின்டாக்ஸ் மட்டும் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த சின்டாக்ஸ் வச்சு நம்ம ஃப்ளோ சார்ட்டை ஈஸியாக நம்ம எழுதிடலாம்.
ஓகேவா. இதுக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் வச்சு இப்போ நான் உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் நான் ஹெட்டர் ஃபைல் என்னன்றதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து மெயின் கிளாஸ் எழுதியிருக்கேன். மெயின் கிளாஸ் கீழே வந்து மெயின் கிளாஸ் வந்து இன்ட்டில் ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லி போட்டு செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிடுறேன். ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டோம் அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ் போடணும், எங்கே ரிட்டனுக்கு கீழே போடணும், அதே போட்டு நம்ம எண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து கண்டென்ட் எழுத போகிறோம். அதுக்கிடையில் இஃப் கண்டிஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து இஃப் கண்டிஷனே நம்ம போட்டுடலாம். இஃப் போட்டு இந்த ப்ராக்கெட் சிம்பிளை கொஞ்சம் தள்ளி போடலாம், ஏன்னா இதுக்கு வந்து நம்ம கண்டிஷன் எழுதணும். ஸோ அதனால் இங்கே வந்து ஸ்பேஸ் விட்டு இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இஃப் கண்டிஷன் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்கேன், ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டு க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு முடிச்சிடணும். இங்கே வந்து கண்டென்ட் வரும். ஓகேவா, இதுதான் ப்ரோக்ராமோட லாஜிக். இப்போ இது உள்ளதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்டை எழுத போகிறோம். இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வரணுன்றதை இங்கே நான் டிசைன் பண்ணிடுறேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணுன்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அப்போ வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஏயோட வேல்யூ வந்து 20யோட லெஸ் தான் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இங்கே இப்போ நம்ம என்ன எப்படி வேரியபிள் க்ரியேட் பண்ணணும், இண்டிஜுவலில் க்ரியேட் பண்ணிங்கன்னா 12 நீங்கள் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இண்டிஜுவலில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். அப்போ இங்கே க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்டு மேலே கீழே, அதாவது ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே தான் நம்ம டிக்ளரேஷன் எப்போவுமே நம்ம வந்து டிசைன் பண்ணணும். அப்போ இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ நான் 12 கொடுத்துட்டேன் இல்லையா, அப்போ இங்கேயே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், வேல்யூ வந்து அசைன் பண்ணிடலாம். எதுக்கு, ஏக்கு. ஏஸ் ஈக்குவல் டு 12 அப்படி சொல்லிட்டு இங்கே வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா, இது டிக்ளரேஷன், இது வந்து இனிஷியலைசேஷன். ஓகேவா, இங்கேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா வேரியபிள் க்ரியேட் பண்ணி வேரியபிளுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. முடிஞ்சா இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே தான் நம்ம கண்டிஷனே செக் பண்ண போகிறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டே இப்போ தான் வரப்போகிறோம். ஓகேவா, இப்போ நான் ஏயோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணிவிட்டு 20யை விட ஏ வந்து லெஸ் தென் அப்படிங்கிற மாதிரி நான் ரிசல்ட்டை கொண்டு வரணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படியும் இங்கே தான் நம்ம வந்து கோடு எழுத போகிறோம். எப்படி கோடு எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். வேல்யூ ஆஃப் ஏ இஸ் :12 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் எழுதணும், printf. அப்போ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடலாம். printf வேல்யூ ஆஃப் ஏ இஸ் கோலன் வச்சுட்டு நம்ம வந்து டேட்டா டைப் வந்து என்ன இன்டிஜர் தானே. அப்போ இன்டிஜருக்கு டிஜிட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு /n கொடுத்து டபுள் கோட்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த டியில் வந்து என்னது டேட்டா டைப் வந்து இன்டிஜர்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து கீழே இறங்குறதுக்காக இந்த லைனுக்கு இங்கே இந்த லைன் வரணும் இல்லையா, அதுக்காக இந்த / நெக்ஸ்ட் லைன் கொடுத்துட்டு இங்கே இந்த ஏல என்ன வேல்யூ இருக்குது 12 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே பிரிண்ட் பண்ணிடும். அப்போ இந்த மெத்தட் எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். புரிஞ்சா, நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் நம்ம இஃப் கண்டிஷனே போட போகிறோம். இப்போ இஃப் கண்டிஷனில் வந்து நம்ம எப்படி கண்டிஷனை செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ வந்து 20யை விட லெஸ் தானாக தான் இருக்கணும். புரியுதா, அப்போ எப்படி நம்ம வந்து இங்கே நம்ம கோடு எழுதணும் இஃப் கண்டிஷனில் ஏ லெஸ் தென் 20 அப்படின்னு நம்ம இங்கே எழுதணும். புரிஞ்சா, இப்போ இங்கே ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோமா, இங்கே ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே ஆப்ரண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே லெஸ் தென் இந்த கண்டிஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 20யை விட ஏ வந்து கம்மியான வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணும். புரியுதா, அப்போ ஏல நமக்கு ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்குது, 12 இருக்குது. அப்போ இங்கே எப்படி வரும், 12 வரும். அப்போ 12 லெஸ் தென் 20 ட்ரூவா ஃபால்ஸாக, நமக்கு ட்ரூ தானே. 20யை விட 12 வந்து சின்ன வேல்யூ தான். அப்போ ட்ரூ. அப்போ ட்ரூவாக இருக்கிறப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ உள்ளே இங்கே இறங்கும்போது எனக்கு எப்படி பிரிண்ட் பண்ணணும், ஏ இஸ் லெஸ் தென் 20ன்னு எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், printf மெத்தட் யூஸ் பண்ணணும். printf என்ன எழுதணும், ஏ இஸ் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது அப்படி எழுத வேண்டியதான். ஏ இஸ் லெஸ் தென் 20 /n போட்டு என்ன பண்ணிடணும், டபுள் கோட்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆயிரும், இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இது இந்த இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா இந்த கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் ரன் ஆகும். இதைத்தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் பிளாக்னு பார்த்தோம் இல்லையா, சின்டாக்ஸ் அதில் உள்ள பிளாக் ரன் ஆகும். அப்படி இல்லை இது வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியே வந்து என்ன பண்ணிடும், ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுதான் அடுத்த ஸ்டேட்மெண்ட். இதான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, இதுதான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ன்றது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் சிம்பிளான லாஜிக். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் கூட நான் சொன்னேன் பார்த்தீங்க இல்லையா, இது வந்து குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. அதுதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன், இந்த உள்ளே கொடுத்துருக்கோம்ல இந்த லைன் தான் அது.
இது ஒரே ஒரு லைனில் முடிச்சிட்டேன். அப்போ இது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான். இன்கேஸ் ஒரு பெரிய ப்ரோக்ராம் போடுறாங்க இது ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 2-3 ஸ்டேட்மெண்ட் உள்ள சேர்த்து போடுற மாதிரிலாம் வரும். ஓகேவா? நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதுறதை பொறுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து மாறுறதும் மாறாததும் இருக்குது. ஓகேவா? இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கு வந்து சின்டாக்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக நம்ம ப்ரோக்ராமை நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த கான்செப்ட் நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.